ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி 100+ ஃப்ரைஸ் போடுற கப்பி பேரண்ட்ஸ் எடுக்கலான்னு ஏற்கனவே ஒரு வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ தான் இது. வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ஒரு கப்பி ஃபார்ம் ஆரம்பிக்கணும்னா கண்டிப்பாக ஹோம் பேரண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். நிறைய பேர் கடையிலேருந்து வாங்கியே நிறைய பெரிய ஃபார்மை மாற்றிடலாம்னு நினைக்கிறாங்க. அது கண்டிப்பாக முடியாது. அதனால் ஹோம் பேரண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், கப்பி ஃப்ரைஸ் பிறந்த 20 நாளைக்கு ஒரு 1 இன்ச் வாட்டருக்கு ட்ரேயில் மட்டும் போட்டால் போதும். அதுவே அதோடய க்ரோத்துக்கு கரெக்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், டே 1 to டே 20 ஃப்ரைஸ் கண்டிப்பாக லைஃப் ஃபுட் கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க. அது ரொம்ப முக்கியம் ஃப்ரைஸ் க்ரோத்துக்கு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களால் ஆர்டிமே கேப்சூல் வாங்க முடிஞ்சால் ஆர்டிமே கேப்சூல் யூஸ் பண்ணலாம். சப்போஸ் உங்களால் வாங்க முடியலனா மைனா வினிகிரில் மாதிரி கல்ச்சர் யூஸ் பண்ணுற லைஃப் ஃபுட்ஸ் யூஸ் பண்ணலாம். சப்போஸ் அது உங்களுக்கு எதுவுமே கிடைக்கலைன்னா பனானா லீஃபை வச்சு நம்மளால் இன்ஃபூஸ்வரியா ரெடி பண்ண முடியும். அது நம்ம சேனலில் போட்டிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், 20 டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் மைக்ரோ பல்லட்ஸ் இல்லைன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற பல்லட்ஸையும் நுணுக்கி போடலாம். ஆனால் ஃப்ரைஸ்க்கு நல்லா ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு லைஃப் ஃபுட்ஸ் அப்பையும் யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல க்ரோத் இருக்கும். உங்களோட ஹோம் பேரண்ட்ஸ் இதுதாங்கிறத மறக்காமல் பார்த்து ஃபுட் போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், குவாலிட்டியான பேரண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு 20 டேஸ்க்கு அப்புறம் கண்டிப்பாக ரொம்ப பெரிய டேங்க் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்காக நீங்கள் ரொம்ப அட்வான்ஸாக பிறந்தோடனே பெரிய டேங்க் கொடுத்துடாதீங்க. பெரிய டேங்க் கொடுத்தீங்கன்னா ஃப்ரைஸ்க்கு வந்துட்டு ஃபீடு போய் சேராது. அதேமாதிரி ஃப்ரைஸால் சர்வே பண்ண முடியாது. அதனால் 1 இன்ச் ட்ரேயில் போட்டால் போதும். பார்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், பெரிய இடம் கொடுத்ததையும் 1 மந்தில் கப்பி இந்த மாதிரி மாறிடும். ஃப்ரெண்ட்ஸ், அந்த 20 டேஸ் ஆன ஃப்ரைஸ்க்கு இடம் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய இடமாக கொடுக்க மாதிரி வரும். நீங்கள் ரொம்ப சின்ன இடத்துல கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வளராது. ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி பெரிய பாண்ட் அந்த மாதிரிலாம் உங்களால் ரெடி பண்ண முடிஞ்சதுன்னா நிறையா ஃப்ரைஸுக்கு க்ரூம் பண்ணலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட டப்ஸ் தான் இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி 5 6 ஃப்ரைஸை உள்ளே போட்டு க்ரூம் பண்ணி உங்களுக்கான பேரண்ட்டை ரெடி பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள்கிட்ட பிளாக் ஐ வெரைட்டி கப்பீஸ் இருந்தால் பிரச்சனையே இல்லை. 20 டேஸ்லேயே நீங்கள் வந்துட்டு மேல் ஃபீமேல் பார்த்துக்கலாம். மேல் வந்துட்டு டார்க்காக இருக்கும் 20 டேஸ்க்கு அப்புறம், ஃபீமேல் லைட்டாக இருக்கும். அதை வச்சு பிரித்து தனித்தனி டப் கொடுத்துக்கலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட ஒயிட் ஐ ஃப்ரைஸ் இருந்ததுன்னா இல்லை 1 மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலர் ஷேடு அதெல்லாம் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அதை வச்சு மேல் ஃபீமேல் பிரிச்சிடணும். ஃப்ரெண்ட்ஸ், மேலே ஃபீமேலே பிரிக்கணும். பிரித்ததுக்கப்புறம் ஃபீமேலை பெரிய இடம் கொடுங்க. மேலுக்கு ஒரு சின்ன டப் இருந்தால் கூட பரவாயில்ல. ஃபீமேலை நல்லா க்ரூம் பண்ணுங்கள். ஃபீமேல் நல்லா பெருசானது தான் உங்களுக்கு நல்ல குவாலிட்டியான பேரண்ட்ஸ் வரும். 100+ ஃப்ரைஸும் வரும். ஃப்ரெண்ட்ஸ், எல்லா ஃப்ரைஸும் பேரண்ட்டு நல்ல பேரண்ட்டாக ஆகும்னு சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் இருக்கலே பெஸ்ட்டானது சின்னதுலே தெரியும். அதை மட்டும் செப்பரேட் பண்ணி க்ரூம் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஸ்க்ரீனில் காமிக்கிற மாதிரி பேரண்ட் இருந்தால் தான் 100+ ஃப்ரைஸ் வரும். அதை பார்த்துக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், அக்வாரியமில் வாங்கின கப்பி பேரண்ட்ஸ் அதோடய ஃப்ரைஸ் வந்துட்டு வளர ரொம்ப லேட் ஆகும். 6 மாதம் 1 வருஷம் கூட ஆகும். ஸோ நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஃப்ரைஸ் 1 to 2 மந்த்லேயே வேகமாக வளர்ந்துடும். பெரிய அதுங்களுக்குலாம் கொடுக்கணுங்கிற அவசியமும் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கப்பி பேரண்ட்ஸ் ரெடி பண்ணுறதுல கீயான பாயிண்ட்டே மேலே ஃபீமேலே பிரிக்கணும். சப்போஸ் நீங்கள் பிரிக்கணும்னா அது சின்ன வயசுலேயே ப்ரீட் ஆயிரும். அப்படி ப்ரீட் ஆகிடுச்சுன்னா சின்ன வயசுலேயே குட்டி போட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் அது க்ரோத் ஸ்டாப் ஆயிரும். அதுங்களோட குட்டிங்க ரொம்ப அன்வெல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக மேலே ஃபீமேலே பிரிக்கணும். சப்போஸ் மேலே ஃபீமேலையும் பிரிச்சிட்டிங்கன்னா அதோட ஹார்மோனல் சேஞ்சால் அதோடய க்ரோத் அப்படியே ரேப்பிடலாக இருக்கும். அதனால் அதை பார்த்துக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மெத்தடை வச்சு நீங்கள் பேரண்ட்ஸ் ரெடி பண்ணிட்டீங்கன்னா அது ஃப்ரைஸ் கண்டிப்பாக 100+ வரும். அந்த பேரண்ட்ஸுக்கு கொஞ்சமாக ரெஸ்ட்டு கொடுங்க. ரெஸ்ட்டு கொடுக்காமல் நீங்கள் பாட்டில் ப்ரீட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு லைஃப் ஸ்பேன் குறையும். ஃப்ரெண்ட்ஸ், சப்போஸ் நீங்கள் இந்த மாதிரி பேரண்ட் ரெடி பண்ணிட்டீங்கன்னா அது போடுற குட்டியோட குவான்டிட்டி மட்டும் பத்தாது, குவாலிட்டியும் முக்கியம். ஸோ அதில் ஏதாவது பேச்சஸ் இருக்கான்னு நல்லா பார்த்துக்கோங்க. அது ரொம்ப முக்கியமானது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெத்தடை யூஸ் பண்ணி கண்டிப்பாக நிறைய பேரண்ட்ஸ் எடுக்கலாம். அதுங்களோட குட்டீஸும் 100+ எடுக்கலாம். கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். சப்போஸ் இது ஃபெயிலியர் ஆச்சுன்னா திருப்பி யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது ஒர்க் ஆகும். 100+ ஃப்ரைஸும் எடுக்கலாம். அது வேகமாக வளர வைக்கலாம். ஸோ ஃபார்மலாக வைக்கணும்னா கண்டிப்பாக இந்த மெத்தட் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், சப்போஸ் உங்கள்கிட்ட லைஃப் ஃபீட் இல்லைன்னா எக் யோக்க வச்சு கூட ஃபீட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெத்தட் யூஸ் பண்ணால் இந்த ஸ்க்ரீனில் காமிக்கிற மாதிரி குவாலிட்டியான கப்பி பேரண்ட்ஸ் எடுக்கலாம். பார்த்திங்கனாலே தெரியும் இதுங்களோட குட்டி குவாலிட்டியாக இருக்கும், குவான்டிட்டியும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தட் ஒர்க் ஆகும். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நானும் நிறையா வீடியோ போடுறேன், ரீச்சே கிடைக்க மாட்டேங்குது.
ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.